ஓம் சரவணபவ. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நாள் புதன் பகவான் மற்றும் முருகபெருமானின் அருளோடு உங்கள் எல்லோருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி 25 பிப்ரவரி மாதம் 2026 வருடம் புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி. இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம்: இன்னைக்கு சித்தயோகம் நிறைவானது, மங்களகரமானது. ஜோதிட நூல்களில் குறிப்பிடும் யோகங்களில் இதுவும் ஒன்று. அதனால் இன்னைக்கு சித்த யோகம் நிறைந்த நாள். திதி: இன்னைக்கு நாள் முழுவதும் வளர்பிறை நவமி திதி இருக்குது. அதாவது விடியற்காலை 3-6 மணி வரைக்கும். பொதுவாக நவமி திதியில் புது முயற்சிகளை தவிர்த்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது வெற்றியை தரும். குறிப்பாக ராமர் மற்றும் முருகர் மற்றும் துர்க்கை வழிபாடு ரொம்பவே விசேஷம். கோவில் விசேஷங்கள்: கோவை கோணியம்மன் புலிவாகன பவனி, காங்கேயம் முருகபெருமான் தெய்வானையுடன் காட்சி அருளுதல் மற்றும் குடந்தை ஸ்ரீ சக்கரபாணி கருட வாகனத்தில் பவனி என ஆன்மீக நிகழ்வுகள் களைகட்டும் நாளாக அமைகிறது. நட்சத்திரம்: இன்னைக்கு மதியம் 2:08 மணி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம், அதுக்கப்புறம் மிருகசீரிஷ நட்சத்திரம். நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம்: இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது துலாம் ராசி மற்றும் விருச்சக ராசி நேயர்கள் இன்னைக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானமாக இருக்கணும். ராசி பலனில் துலாமுக்கு பயம்னு போட்டிருக்கு. அதனால் தேவையற்ற பயத்தை தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துறது ரொம்பவே நல்லது. சரி, 12 ராசிக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மேஷம்: தரக்கூடிய உங்கள் மனப்போக்கு கெட்டதில் நல்லதாக அமையும். ஏனெனில் சந்தேகம், ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, பேராசை, ஈகோ, பொறாமை போன்ற கெட்டவற்றிலிருந்து விடுபடுகிறீர்கள். தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று அவர்கள் அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. உங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் குறித்து பெற்றோரின் நம்பிக்கையையும் பெறுவதற்கு இது நல்ல காலம். இன்று உங்கள் காதல் துணை உங்களை காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் என்பதை அறிவீர்கள். இன்று உங்கள் பாஸ் நல்ல மூடில் இருப்பார். எனவே ஆபீஸில் இனிமையான சூழல் நிலவும். உங்கள் முந்தைய காலங்களில் பணித்துறையில் பல வேலைகள் முடிக்கப்படாமல் பாதியில் விட்டிருப்பதால் அதன் விளைவு இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்திலும் பணித்துறையில் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள். இந்த உலகிலேயே பெரும் பணக்காரராக இன்று நீங்கள் உங்களை உணர்வீர்கள். ஏனென்றால் உங்கள் துணை அத்தகைய விஷயத்தை இன்று செய்யப்போகிறார். அதிர்ஷ்ட எண் 2. ரிஷபம்: யதார்த்தத்தில் எதை காண விரும்புகிறீர்களோ அதில் உங்கள் எண்ணங்களையும் சக்தியையும் டைவர்ட் பண்ணுங்கள். கற்பனை மட்டும் செய்வதால் எந்த பயனும் இல்லை. உங்களிடம் இதுவரை இருக்கும் பிரச்சனையே ஆசைப்படுகிறீர்களே தவிர எந்த முயற்சியும் செய்வதில்லை என்பதுதான். இன்று நெருங்கிய உறவினரின் உதவியுடன் உங்கள் வணிகத்தில் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். இது உங்களுக்கு நிதி ரீதியாகவும் பயனளிக்கும். தனிப்பட்ட பிரச்சினைகளை தீர்க்கும் அணுகுமுறையில் தாராளமாக இருங்கள். ஆனால் நீங்கள் நேசிப்பவர்கள் மற்றும் உங்கள் மீது அக்கறை காட்டுபவர்களை காயப்படுத்தி விடாமல் இருக்க நாக்கை கட்டி போடுங்கள். உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக அழகாக பூத்துக் குலுங்கும். இன்று நீங்கள் இலவச நேரத்தை பயன்படுத்துவீர்கள். கடந்த காலத்தில் முடிக்கப்படாத படைப்புகளை முடிக்க முயற்சிப்பீர்கள். இன்று மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேல் காதல் வசப்படுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. மிதுனம்: புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் வயதானவர் என சிலர் நினைக்கலாம். ஆனால் அது உண்மையில்லை. உங்களுடைய ஆக்டிவான மற்றும் கூர்மையான புத்தியால் நீங்கள் புதியவற்றை எளிதில் கற்றுக்கொள்வீர்கள். வருங்காலத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய இடத்தில் உங்கள் கூடுதல் பணத்தை பத்திரமாக சேமித்திடுங்கள். வீட்டில் இணக்கத்தை ஏற்படுத்த நெருக்கமான ஒத்துழைப்பாக செயல்படுங்கள். உங்கள் கனவுகள் நனவாகி இன்று காதல் பேரின்பம் அள்ளி வழங்கும். இன்று வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இன்று நீங்கள் மக்களுடன் பேசும் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம். இதை செய்வதை தவிர்க்க வேண்டும். இன்று வாழ்க்கையே இனிமையாக உங்களுக்கு தோன்றும். ஏனென்றால் உங்கள் துணை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளான் வைத்துள்ளார். அதிர்ஷ்ட எண் 8. கடகம்:
வாகனம் ஓட்டும்போது குறிப்பாக வளைவுகளில் கவனமாக இருக்கவும். யாரோ ஒருவருடைய கவனக்குறைவு உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தவலம். வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்று நீங்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இன்று உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது. நாளின் பிற்பகுதியை உற்சாகமானதும் பொழுதுபோக்கானதுமாக ஆக்கிட ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுங்கள். காதல் விவகாரங்களில் நிர்பந்தம் செய்வதை தவிர்த்திடுங்கள். இந்த ராசியின் சிறு வணிகர்கள் இன்று இழப்புகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் கடின உழைப்பு சரியான திசையில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். இன்று நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் தனியாக உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லலாம். ஆனால் நீங்கள் தனியாக இருப்பீர்கள். ஆனால் அமைதியாக இருக்காது. உங்கள் இதயத்திற்கு இன்று பல கவலைகள் இருக்கும். உங்கள் துணையால் இன்று நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடும். அதிர்ஷ்ட எண் 3. சிம்மம். உங்கள் வறண்ட மனதும் சகிப்புத்தன்மையை ஒரு நண்பர் சோதிக்கக்கூடும். ஒவ்வொரு முடிவெடுக்கும் போதும் உங்கள் நிலையை விட்டுக் கொடுக்காமல் இருக்கவும் நியாயமாக இருக்கவும் கவனம் செலுத்த வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சியாக தோன்றலாம். ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வராது. பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். உணர்ச்சிமயமான இடையூறுகள் உங்களுக்கு தொந்தரவை தரும் வேளையில் அவசரம் காட்டினால் கோபம் அதிகரிக்கும். எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு மற்றவர்களின் தேவைகளையும் புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். உங்கள் விருப்பத்தின்படியே பொதுவான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாள். உங்கள் துணை கொடுக்கும் மன அழுத்தத்தால் இன்று உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும். அதிர்ஷ்ட எண் 1. கன்னி. வெளிப்புற பார்ட்டிகளும் மகிழ்ச்சியான சந்திப்புகளும் இன்றைய நாளை நல்ல மனநிலையில் வைத்திருக்கும். புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி உங்கள் பணத்தை போடுவதுதான் இன்றைய உங்களின் வெற்றிக்கான ஃபார்முலா. அது நல்ல அனுபவம். நீங்கள் விரும்பிய அத்தனை கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக அமையும். பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும். எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். காதல் மனநிலையில் இருப்பீர்கள். எனவே உங்களுக்கும் காதலுக்கும் ஸ்பெஷல் பிளான் ஏதாவது செய்யுங்கள். தொழிலில் கணக்கு போட்டு எடுக்கும் முயற்சிகள் ப்ராஜெக்ட்களை குறித்த நேரத்தில் முடிக்க உதவியாக இருக்கும். புதிய ப்ராஜெக்ட்களையும் எடுக்க இது சரியான தருணம். நேரத்தை நன்றாக பயன்படுத்த நீங்கள் இன்று பூங்காவில் சுற்ற திட்டமிடலாம். ஆனால் நீங்கள் என்றியறியாத நபருடன் வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்புள்ளது. இது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் துணை மேல் அதிகமாக உங்கள் காதல் வசப்படச் செய்வார்கள். அதிர்ஷ்ட எண் 8. துலாம். வேலையில் ஏற்படும் அழுத்தம் இன்று சிறிது அழுத்தம் மற்றும் டென்ஷனை ஏற்படுத்தலாம். தாமதித்த நிலுவைகள் வசூலாவதால் பண நிலைமை மேம்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் வரும். நீங்கள் ஒரு நல்லதை செய்யும்போது காதல் வாழ்க்கையில் நல்ல வகையில் திருப்பம் ஏற்படும். இந்த ராசியின் தொடர்புள்ளவர்கள் இன்று பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஒரு படைப்பு வேலை செய்வது ஒரு நல்ல வேலை என்று இன்று நீங்கள் உணரலாம். இன்று இன்ட்ரெஸ்டிங்கான சில அழைப்பிதழ்கள் வரும். ஆச்சரியமான பரிசும் கூட உங்களை தேடி வரும். உங்கள் பெற்றோர் உங்கள் துணையை இன்று ஆசிர்வதிப்பார்கள். இதனால் உங்கள் திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையும். அதிர்ஷ்ட எண் 2. விருச்சகம். உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க பிடிவாத போக்கை கைவிடுங்கள். ஏனென்றால் அது நேரத்தை தான் வீணடிக்கும். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது கவர்ச்சியாக தோன்றலாம். உங்களை மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தினரையும் மகிழ்விக்கும் அளவுக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம். உங்கள் உற்சாகத்தை கட்டுப்பாட்டில் வைக்கவும். காதலின் வலியை உணர்வீர்கள். வேலையில் நல்ல வாய்ப்புகளை தேடி மேற்கொள்ளும் பயணம் பயன் தரும். அதை செய்வதற்கு முன்பு பெற்றோரிடம் அனுமதி பெறுங்கள். இல்லாவிட்டால் பிறகு அவர்கள் ஆட்சேபிக்கலாம். இன்று கூடிப்பழகும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். நீங்கள் அதிகம் விரும்பிய செயலை ஃபாலோ செய்யவும் நேரம் இருக்கும். இன்று மிக ரொமான்டிக்கான நாளாக இருக்கு. ஆனால் சில உடல்நல கோளாறுகள் தோன்றக்கூடும். அதிர்ஷ்ட எண் 4. தனுசு. இன்னும் வறந்த மனதுடன் இருக்க உங்களுக்கு உங்களே தூண்டிதலாக இருங்கள். அது நம்பிக்கையையும் வளைந்து கொள்ளும் தன்மையையும் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாராகுங்கள். இன்று உங்கள் நகரக்கூடிய சொத்து திருடு போக முடியும். இதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு கவனித்துக் கொள்ளுங்கள். தாத்தா பாட்டிகளின் உணர்வுகளை காயப்படுத்தும் என்பதால் நாவை கட்டுப்படுத்துங்கள். உளறிக் கொட்டுவதை விட அமைதியாக இருப்பதே நல்லது. பொறுப்பான செயல்கள் மூலம் வாழ்வுக்கு அர்த்தம் ஏற்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் நீங்கள் கருதுகிறீர்கள் என்பதை உணரட்டும். அன்புக்குரியவருடன் சிறிய விடுமுறைக்குச் செல்பவர்கள் அதிக நினைவில் நிற்கும் அனுபவத்தை பெறுவார்கள். துறையில் நல்ல பலன்களை பெற நீங்கள் உங்கள் வேலையை செய்யும் முறையை பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் முதலாளியின் பார்வையில் எதிர்மறையான நிம்பமாக மாற முடியும்.
பிறருக்கு உதவி செய்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் செலவிடுங்கள். உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். இன்று தினம் முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார். அதிர்ஷ்ட எண் 1. மகரம். மன அழுத்தத்திற்கு எதிரான மருந்தாக புன்னகை வேலை செய்யும். உங்கள் பிள்ளை காரணமாக பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை இன்று நீங்கள் காண்கிறீர்கள். இது உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை தரும். சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும். உங்களின் வெளிப்படையில்லாத வாழ்க்கை துணையவரை டென்ஷனாக்கும். இன்று வேலையில் உங்கள் போட்டியாளர்கள் யாரும் இனி உங்களுக்கு எதிராக சதி செய்ய முடியும். எனவே இன்று நீங்கள் திறந்த கண்களுடன் வேலை செய்ய வேண்டும். இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம். உங்கள் துணையின் கண்டிப்பான பேச்சால் இன்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. கும்பம். குழந்தை போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீர்கள். யாரும் தங்கள் பணத்தை மற்றொருவருக்கு கொடுக்க விரும்பவில்லை என்றாலும் சில ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதால் இன்று நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். உங்களின் தாராள மனதை பிள்ளைகள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இடம் தராதீர்கள். அன்புக்குரியவரை இன்று மன்னிக்க மறந்துவிடாதீர்கள். அலுவலகத்தில் இதுவரை நீங்கள் யாருடன் பேச வேண்டும் என முயற்சி செய்தீர்களோ அவரிடம் பேசும் நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும். கடந்த சில நாட்களாக மிகவும் பிஸியாக இருந்தவர்கள் இன்று தங்களுக்கு இலவச நேரத்தை பெறலாம். அவர் அல்லது அவள் தங்கள் பிறந்த நாளை மறத்தல் போன்ற விஷயத்திற்காக உங்கள் மேல் கோபத்தில் இருக்கலாம். ஆனால் மாலையில் அந்த ஊடல் மறையும். அதிர்ஷ்ட எண் 7. மீனம். நண்பர்கள் ஆதரவு தந்து அங்களை மகிழ்விப்பார்கள். பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். உங்களில் சிலர் நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருள் வாங்குவீர்கள். காதலருடன் இன்று வெளியே செல்வதாக இருந்தால் சர்ச்சையான பிரச்சனைகளை எழுப்புவதை தவிர்த்திடுங்கள். துறையில் நல்ல பலன்களை பெற நீங்கள் உங்கள் வேலையை செய்யும் முறையை பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் முதலாளியின் பார்வையில் எதிர்மறையான நிம்பமாக மாற முடியும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும்போது நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நேரம் கொடுக்க மறந்துவிடுகிறீர்கள். ஆனால் இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகம் பயன்படுத்த முடியும். உங்கள் துணை உடல்நலக் குறைவால் பாதித்து உங்களை கவலையில் ஆழ்த்தினால் உங்கள் வேலையில் சிதறல் ஏற்படும். ஆனால் எப்படியோ இன்று அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. அவசரம் ஏமாற்றத்தை தரும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செஞ்சா அதில் தப்பு நடக்க வாய்ப்பு அதிகம். கடைசியில் ஏமாற்றம்தான் மிஞ்சும். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நிதானமாக யோசித்து செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். இன்னைக்கு நவமி திதி. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கோ அல்லது பெருமாள் கோவிலுக்கோ சென்று வாருங்க. நல்லது நடக்கும். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.